ஏ மொக்கச்சாமி, நான் எப்படா துபாயில இருந்து வந்த? நேத்தா. ஆமா, யார் கார் இது? என் காரு. உன் கார்ல உள்ள உட்காராம ஏன்டா தொங்கிட்டு வர? உள்ள உட்கார்ந்தா நான் யாருன்னு ஊருக்கு தெரியுமா? அதனால தான் வெளிய தொங்கிட்டு வரேன். அது என்னடா காதுல? நேத்து மழை பெய்யும் இடி விழுந்துச்சுல, அதுல ஒரு பிசன் சொருகிருச்சு. அத உருவி எறிஞ்சிட்டு வர்ற வழியில பிஏபிஎல் டாக்டர் பாத்துட்டு வரேன். ஏண்டா இதெல்லாம் நமக்கு தேவையாடா? அவனை பத்தி தான் தெரியும்ல, ரொம்ப உண்மையை பேசுவான். ஆமா, இது எது கையில சுத்திக்கு இருக்க? நிறைய செயின் கழுத்துல போட்டதுனால கழுத்து வலிக்குது. அதனால தான் கையில போட்டு சுத்துறேன். சரி அதை விட மொக்க, சரக்கு வாங்கிட்டு வந்தியா? இந்த மூஞ்சிக்கிட்டி எல்லாம் பழகிட்டு சரக்கு வாங்காம ஊருக்குள்ள வர முடியுமா? கொண்டு வந்திருக்கேன். வாங்க போலாம். வாங்க. நல்லா குடிடா ஃபாரின் சரக்கு. டேய் மாப்ள, துபாயில வேலை பார்த்தல, அனுபவம் எப்படிடா இருந்தது? அது ஏன் பாண்டி கேக்குற? ஒரு நாள் கம்பெனி விஷயமா ஈராக்குக்கு போயிருந்தேன். போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் தீவிரவாதி, இந்த பக்கம் அமெரிக்கா படை. நடுவுல நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் என்ன, அமெரிக்காக்காரன் பீரங்கில குண்ட போட்டுட்டான். எனக்கு உயிரே போயிருச்சு. நடுவுல தான் நான் இருக்கேன்ல, அத பாக்காம சுட்டான் பாரு. என் ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. ஏன்னா அந்த குண்டு என்ன நோக்கியே வந்துட்டு இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், ஊருக்கு போக முடியாது, உங்களை எல்லாம் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்றது, என் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையாரே ஜம்ப் பண்ணிட்டேன். அதையும் மீறி அந்த குண்டு நேரா வந்து என் வயித்துல உரசிருச்சா. அதுல விழுந்த பள்ளம் தான் இது. ஆமா இது. ஆமா, அதுல விழுந்த பள்ளம். பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? ஏன்டா உங்க பொண்ணு திட்டுற? பெத்து போட்டதுனால பேச்செல்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. இனிமேலும் பக்கமே வர மாட்டேன் சாமி. எல்லாத்துக்கும் தான் மாப்பிள்ள தொப்புள் இருக்கு. ஆனா இவன் தொப்புளுக்கு மட்டும் புதுசா ஒரு கதை சொல்றேன். நான் குதிக்கலாம்னு இருந்தேன், புனியவன் மிந்திட்டேன். இதாண்டா கிராமம். நடந்த உண்மை சொன்னா நம்பவே மாட்டாங்க. பெரிய பொய்.